இனி ரசூலுல்லாட்ட பேச வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்ச ஆயிஷா அம்மா பின்னாடி வந்துட்டாங்க. வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் ரசூலுல்லாவுடைய மனைவி தான். நான் சொல்லி பார்த்துட்டேன், கொஞ்சம் நீ போய் சொல்லு, அபூபக்கர் ரலியல்லாஹு வேண்டாம், உமர் தொலை வைக்கட்டும், கொஞ்சம் மனோ திடம் உள்ளவர் அவர் தொழுக வச்சிருவார், நீ போய் சொல்ல அப்படின்னு சொல்லி விட அந்தம்மா வந்து மெதுவாக பக்கத்தில் நின்று அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முரு அபூபக்கரன் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவைக்கு சொல்லுங்கள். அப்போ இவங்க சொன்னாங்க, நான் வேணும்னா எங்கள் அத்தாவை தொழுவைக்கு சொல்லட்டுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவைக்கு சொல்லட்டுமான்னு. அதுவரையும் பேஷண்ட்டாக இருந்தவங்க, சக்தியே இல்லாமல் இருந்தவங்க, எங்கே சக்தி வந்துச்சுன்னே தெரில, திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னக்குன்ன சவாஹிபு யூசுப் அவல்லாஹு வ ரசூலு, நீங்கெல்லாம் யூசுஃபை கெடுத்த பொம்பளைங்க போங்க. ஒரு சத்தம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சனை பெண்களுடைய ஃபித்னாக்கள் தானே. அந்த அரண்மனை அந்த வார்த்தை வருது. எப்போ வருது? கிட்டத்தட்ட வஃபாத்தினுடைய நேரத்தில், சக்தியே இல்லாத நேரத்தில் வருது. இன்னக்குன்ன சவாஹிபு யூசுப், சொல்றதை செய்யாம அதையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆயிஷா அம்மா தான் இவங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கங்கிறது ரசூலுல்லாவுக்கு விளங்கும் இல்லையா? பொதுவாக நம்ம யாராவது சொல்லி விட்டா பொம்பளைங்க இப்படி வராமல் அப்படி வரும்போதே நமக்கு புரியும், இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு 3வது தடவை சத்தம் போட்டப்ப தான் அந்த வேகமான சத்தம் வந்துச்சு. அவங்க உடம்பே சரியில்லாமல் படுக்காமல் இருந்தா என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் வந்தது. அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அன் யகூன அபூபக்கர், அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கர் தவிர யாரையும் தொழ வைக்க அனுமதிக்கவில்லை அப்படின்னு சத்தம் போட்டாங்க. கப்சுப். அதுக்கப்புறம் யாரும் பேசல. அபூபக்கர் ரலியல்லாஹு முஸல்லாக்கு போயிட்டாங்க.